வணக்கம். இது டிவி லங்கா செய்திகள். இலங்கையில் ஆபத்து நீடிக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவராக விஜயதாச ராஜபக்ச அனுரவின் நெருங்கிய சகா கைது. பேஸ்புக் களியாட்டம். அதிகாலையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 26 பேர். 19ஆம் தேதி வரை கவனமாக இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை. எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நாட்டில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. கனமழை தணிந்திருந்தாலும் 4 மாவட்டங்களில் உள்ள 37 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையை தொடர்ந்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை 494 இடங்களை ஆய்வு செய்துள்ளதாக நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவராக நியமிக்கப்படவுள்ளார். இந்த நியமனம் கட்சியின் அடுத்த செயற்குழு கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு மாவட்ட தலைவராகவும் மகரகம தொகுதி அமைப்பாளராகவும் சேவையாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது இடம்பெற்ற விபத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்து அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமே அவருக்கு பிணையும் வழங்கப்பட்டிருந்தது. விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தின் போது அவர் மதுபோதையில் இருந்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தெல்தனிய போலீசார் பேஸ்புக் விருந்து ஒன்றை சோதனையிட்டதில் போதைப் பொருளுடன் 22 ஆண்களும் 4 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். தெல்தனிய போலீஸ் பிரிவில் உள்ள விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் இந்த பேஸ்புக் விருந்து நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை குறித்த ஹோட்டலில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 4134 மில்லிகிராம் ஐஸ், 1875 மில்லிகிராம் ஹாஷ், 2769 மில்லிகிராம் குஷ், 390 மில்லிகிராம் கொக்கைன், 804 மில்லிகிராம் காளான், 13 மாத்திரைகள் மற்றும் 12 சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த சந்தேக நபர்கள் கண்டி, முல்லேரியா, ஹெட்டன், பிலாகல, அதுருகிரிய, ஹொட்டஹெதர, கோமாகம, தொம்பே, எம்பிலிப்பிட்டிய, திருகோணமலை மற்றும் ஜாயில ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 18 முதல் 31 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது.